என்ன கையே வாங்கிட்டு வர அப்படியே நீ அடிச்சா அப்படியே வந்து அடி வாங்கி தின்றுவாங்க. என்ன கை என்ன மயில் கிதி பண்ணிட்டு என்ன அடிக்கிற அடிக்கிற டேய் 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 நான் பைத்தியம். டேய் அடிச்சு அவுட் பாக்கலாம்டா. தேவலாம் பத்தி நான் பைத்தியம். கீழ அப்படியே கத்துற பைத்தியம். எங்க பையன் மாதேஷ் தூக்கிட்டு போயிருக்கான். மாதேஷ் தூக்கிட்டு போயிருக்கான். எங்க போயிருக்காங்க? கடை வரைக்கும் தூக்கிட்டு போறேன்னா ஏன் ஃபேன் கூட போடாம டிவி கூட போடாம உட்காந்துட்டு இருக்கா? சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன் அதை போட்டு தான் உட்காரணுமா? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ. ஏன் மூஞ்ச வச்சுட்டு இருக்க குரங்கு மாதிரி? எனக்கு என்ன கேடு? என் மூஞ்சி நல்லா தான் இருக்கு. அத்தான் கேட்கறேன், உனக்கு என்ன கேடு? நல்லா தான் இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? வந்தது எதுக்கு எங்க சண்டை போட்டுட்டு இருக்க? நான் பாட்டுல அமைதியா தான் இருக்கேன். கேட்டகரி ஒழுங்கா பதில் சொல்லாம மூஞ்ச காமிச்சிட்டு இருக்கிற. என்ன பதில்? நீ வந்தது கேட்ட பையன் எங்கன்னு வெளியே தூக்கிட்டு போயிருக்கான்னா அதோட முடிஞ்சுச்சு. குரங்கு சூத்து மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. யக்ஷுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஏன் மோடி இப்படி வச்சுட்டு இருக்கிற? நம்ம கல்யாண நாள் எப்போ? என்னது? நம்ம கல்யாண நாள் எப்போ? கல்யாணம் நாள். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சது தானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனாவது வருஷம் பிறக்குது? என்ன பிரச்சனை? சொல்லு. என்னன்னு சொல்லு, என்ன பிரச்சனை? அது நான் கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் நீ பதில் சொல்லு. நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. வந்தா இப்போ வரதோட 4வது மாசம், 4வது வருஷம். 4வது மாசமா? 4வது வருஷம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பையனுக்கே 2.5 வயசு ஆச்சு. 4வது மாசம் வருஷம். 4ஆம் தேதி இப்ப வர அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? திருமண நாள் வந்து பாத்தீங்கன்னா 4வது வருஷம் 4ஆம் தேதி. சரி, எனக்காக என்ன வாங்கி வச்சிருக்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. என்ன வாங்கி வச்சிருக்கேன்னா என்ன வேணும் எனக்கா? அத கூட நான் தான் உனக்கு சொல்லணுமா? எனக்கு என்ன வேணும்னு? ஒரு பொண்டாட்டிக்கு என்ன வேணுங்கிறது வந்து உனக்கு தெரியல. ஆனா கல்யாணம் ஆகி 4 வருஷம் 4வது நாள். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? 4 வருஷம் ஆக போகுது. எனக்கு என்ன வேணுங்கிறது கூட உனக்கு தெரியல. என்ன உனக்கு என்ன வேணும்னு சொன்னாதான் வாங்கி தர முடியும். அப்படியா? புருஷன் நீ எதுக்கு இப்ப உனக்கு என்ன வேணும்னு கேளு, உடனே நான் சொல்லுவேன். சரி, எனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு என்ன வேணும்? இப்ப டீ வேணும் உனக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நான் டீ வேணும்னு சொல்லி சொன்னேன். சும்மா ஒரு பொண்டாட்டிக்கு என்ன வேணும் ஏது வேணும் அவகிட்ட என்ன இல்ல அப்படிங்கறதே உனக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். வேண்டாம். நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் உன்ன மாதிரி. அப்படியா? சரி, எனக்கா நீ என்னதான் நான் சம்பாதிக்க காசு அளவுக்கு தான் நான் வந்துட்டு யோசிப்பேன். நீ வந்து அளவுக்கு யோசிக்க கூடாது. அப்படித்தான். நான் வந்து உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கேன்னு தான் கேட்டேன். வளவலன்னு பேசிட்டு இருக்க. அது என்னவோ அதை சொல்லு. என்னன்னு சொல்லு, என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு 3ஆர் போகணும். நிறைய 3ஆ? ஆமா. எந்த 3ஆர்? 3ஆர்னா கூட என்னன்னு தெரியாதா? 3ஆர்ல யார் இருக்கிறா? அங்க போறவங்க நல்லா வந்துரும் வாயில வச்சு. 3ஆர்ல என்ன இருக்குது? அங்க யார் இருக்கிறா? அங்க எதுக்கு லூஸ் மாதிரி பேசுற? அந்த செலிபிரிட்டிலாம் போயிட்டு ஹாயா அப்படியே இளநீல குளிச்சுட்டு அப்படியே உட்காந்து ஜாலியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இளநீ பிடிக்கிறதுக்கு இங்க இருந்து அங்க போவியா? ஆமா, அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட். நீ நான் கூட போலாம் பையனை உங்க அம்மா கிட்ட விட்டுட்டு. இங்க இருந்து எங்க அம்மா கூட இருக்கிற பைசா ஸ்கூலுக்கு முன்னாடி பாரு இளநீ கடை இருக்குது. அங்க போனா தர போறாங்க. நான் போறேன் இளநீ.
வாங்கய்யா வாங்க, இளநீ சாப்பிடுங்க. மஞ்சள் காமலையா இளநீ சாப்பிடுங்க. ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. இதுல வர 3வது போய் தான் நொட்டணுமா? ஒண்ணுமே வராதவங்க கிட்ட எதையுமே சொல்லி பிரயோஜனமே கிடையவே கிடையாது. இந்த 4 வருஷத்துல எனக்காக நீ என்னதான் பண்ணிருக்க? உனக்காக நான் எல்லாமே பண்ணிருக்கேன். எனக்காக நீ என்ன பண்ணிருக்க? என் வாழ்க்கையும் உனக்கு கொடுத்துருங்க. ஏப்ல நான் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ என்ன பண்ற? உனக்கு தேவையான டிவி வாங்கி வச்சிட்டேன். இந்த ஹோம் தியேட்டர் பாட்டு கேட்கணுமே இது பண்ணிட்டு ஹோம் தியேட்டர் நான் தான் உட்கார்ந்து குயிலே குயிலே குயிலக்கான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். குயிலே குயிலே குயிலக்கான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் சரி துணி துவைக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன்னு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தேன். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா நீ ஆயிட்டு போற சோத்துக்கு உனக்கு மாசம் மாசம் வந்து ஈஸி வேற பண்ணி விடுற. நீ டிவி பார்த்துட்டு ஆயா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் என்னை படாத பாடுபடுத்துறாளுங்க. பண்ணாலே போதும், பண்ணாலே போதும். கோயம்புத்தூர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். என்ன பண்ண ஆமா என்ன பண்ண? எனக்காக என்ன ஒரு பவுன் வாங்கி கொடுத்துருக்கியா? ஒரு நகை வாங்கி கொடுத்துருக்கியா? நீ மாட்டிட்டு இருக்கிறியா? அதுன்னா மாட்டிட்டு இருக்கிறியா? அதுன்னா கவரிங்க அது நான் போட்டது. அப்படியா? எங்க இருந்து போட்டு வந்த? ஆட்டையா போட்டு வந்தியா? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ யார் போட்டு விட்டாங்க சாமி? பாட்டி. பாட்டி போட்டு விடுவாங்க. போய் டீ வைப்ல சும்மா நீ நாளெல்லாம் போய் டீ வைக்க முடியாது. வடிவல் கூட்டு போய் காமிப்பானு அவர் இதுதான் அந்த மாதிரி காமிச்சு விட்டு வந்துடும் உனக்கு. சும்மா காமெண்ட் பண்றதுக்காக போய் உனக்கு என்ன டீ வச்சு நீ குடி. எனக்கு ஒண்ணுமே பண்ணாத உனக்கு இதுல வந்து நான் வேற டீ வேற வச்சு மாமா அத்தான் இந்தாங்க அத்தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். போ இல்லையா? அதான் நானும் கேட்கறேன், உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நான் எதை கேட்டாலும் உனக்கு கிண்டல் மயிராதான் இருக்கும். உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு மட்டும் சொல்லு. என்ன பண்ணணும்? எதைத்தான் நீ பண்ணிருக்க? இல்ல என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ என்னத்தான் பண்ணிருக்க? புதுசா என்ன பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு கேட்டிருக்க. என்னத்தான் நீ பண்ணிருக்க அத சொல்லு. மூணார் கூட்டிட்டு போய் அங்க என்ன பண்ண போற? நான் அந்த இடத்துக்கு போனதுல எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, அதனால கூட்டிட்டு போகணும். நீ வேணா போ, பஸ் ஏத்தி விடுறேன். பஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ளைட்ல தான் போகணும். ஃப்ளைட்லயா? ஃப்ளைட்ல போற அளவுக்குலாம் என்கிட்டலாம் வந்து டப்பு கிடையாது. நீ போறனா போ, எங்க ஃப்ளைட் ஏறி போறியோ ட்ரெயின் ஏறி போறியோ இல்ல கப்பல்ல போறியோ போ. காசு இல்லப்பா, காசு போய் கல்யாணம் கோயிலுக்கு போன ஒரு பிள்ளை சொல்றதை விட்டுட்டு மூணாவது கூட்டிட்டு போறதான். உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணி நீ கோயிலுக்கு கூட்டு போன்னு சொல்லிருந்தா உனக்கு கோயிலுக்கு கூட்டு போன்னு சொல்லிருந்தா கல்யாணம் பண்ணி மூணாவது ஒரு பொட்டப்புல சொல்ற பேச்சா இது? போய் பீச்ல போய் பீச்ல ஜல 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 யாரு பீச்ல உட்கார்ந்து இளநீ குடிக்கணுமோ? ஒரு நல்ல கோயிலுக்கு கூட்டு போ, இந்த மாதிரி திருச்செந்தூர் கூட்டிட்டு போ, அங்க கூட்டிட்டு போ. அவன் சொன்ன உடனே ட்ருன்னு வண்டி எடுத்துட்டு கூட்டிட்டு போயிருவேன் கோயிலுக்கு. நான் மாமா மாமா கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஐயோ நிறுத்துங்க. ஏமா ஏண்டி தங்க கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. நான் வண்டி எடுத்துட்டு பஸ்ல தானே போறோம். அப்படி கூட்டிட்டு போவேன் கோயில் குளத்துக்கு வார தவறாம செவ்வாய் வெள்ளி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிற பொட்டி கடைக்கே கூட்டிட்டு போக மாட்டேன், கோயிலுக்கு. பொட்டி கடைக்கு கூட்டு போறதுக்கு நான் கூட்டிட்டு வர போனோம். ஏன்னா கடைசிட்டா போயிருவாங்க. பொட்டி கடைக்கு கூட்டு போறதுக்கு நான் கூட வருமா? உன்னை கல்யாணம் பண்ணி என்னோட வாழ்க்கையே போச்சு போ. வேற 4வது வருஷம் கல்யாண நாள் வேற வருது. வாழ்க்கையே போச்சுங்கிறல நாசமா போனதுதான் மிச்சம். அப்படியா? அப்படின்னா நாசமா போயிட்டேன். உன்னை எந்த அளவுக்கு நாசமா போக எப்படி என்ன பண்ணிட்டேன்? அப்படி ஒண்ணு ஒரு ஆசையா ஒரு பொண்டாட்டிக்கு எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது கிடையாது, ஒரு வெளியே கூட்டிட்டு போறது கிடையாது. புதுசா வயசுக்கு வந்த பிள்ளையாட வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது. வேலையை விட்டு வந்தா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறது, வேலைக்கு போலையா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறது. ஐயோ ஐயோ, முன்ன பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது முத கல்யாணம் தானே.
நானா வந்து எங்கேயாச்சும் போலான்னா உனக்கு ஊர் சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. உனக்கு ஊர் சுத்திக்கிட்டே இருக்கணும் போய் எல்லாம் உனக்கு பேசாம உனக்கு வந்து ஒரு வண்டி வாங்கி கொடுத்துறேன், நீ பாடி எங்கேயோ போய் சுத்திட்டு இந்த இது என்னது இந்த ஒப்பிட்டு விற்கிறாங்கல்ல மைக் வச்சுட்டு நீ பாட்டுக்கு ஊர் சுத்தி அப்படி போனாச்சும் ஒரு தொழில் பண்ற மாதிரி இருக்கும். நீ அப்படி வரியா? அது கூட நான் தான் போகணும், நீ வர மாட்டேன். நீ தானே அதனால நான் வேற பார்ட்னர் போட்டு பின்னாடி கத்திட்டு வரணும் ஒப்புட்டுன்னு கத்திட்டு வா, நீ தானே என் லைஃப் பார்ட்னர். दमटी गुमटी दमटी गुमटी जमटी पालेस कपेस कौन है? 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 பாப்பா கத்திட்டு நீ தான் ஊர் சுத்தணும்னு சொன்ன, உனக்கு ஒரு மைக்கும் ஒப்புட்டு காலையில செஞ்சிரு. சும்மா தேவையில்லாததெல்லாம் காலையில இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அம்மா காலையில உங்க அப்பா உட்காந்து ஒப்புட்டு வித்துட்டு இருப்பாரு, போய் நீ வாங்கி தின்னு. ஒப்புட்டு இல்லைனாக்கா ஏதோ ஒண்ணு வித்துட்டு கொடு. எங்க அம்மா வேற பூ வித்துனாக்கா பரவாயில்ல, அப்படி தெரு தெருவா போய் பூ வித்துட்டு வந்தா பரவாயில்ல. நான் எதுக்கு போயிருக்கேன்? நீ தானே ஊர் சுத்தணும்னு ஆசைப்படுறேன். இப்போ டெக்னாலஜி தான் வளர்ந்துருச்சுல்ல, ஒரு மைக் வாங்கி கொடுத்துட்றேன். அப்படியே அக்கா பூவேன்னு ஒரு மைக் இருக்கும், அந்த மைக் நீ அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆனா உனக்கு இருக்குது. நான் தான் ஒண்ணு அசிங்கப்படுத்தணும், நீ அசிங்கப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கேடு கெட்டு போகல. கல்யாணம் நாளைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா அது பண்றதுக்கு துப்பு இல்லை, இல்லாத வெட்டி நாயமெல்லாம் அடிச்சுட்டு திரிகிறேன். என் வாழ்க்கை துணவியா ஒரு கப்பி பீஸ் தான் வரும்னு நினைச்சேன், ஆனா ஒரு ஆக்சிடென்டா இப்படி ஒரு பப்பி பீஸ் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. So, God is great. சப்புன்னு அடி வாங்கிட்டு தான் போவோம்னு நான் நினைக்கிறேன். எங்க போறது அடி வாங்கிட்டு? நேரம் GH தான் வரும், 108 தான் வரும். இப்போ வரும் 108 போய் நீ போ. 108 அவன் வாயா போயிட்டோம், ஒப்புட்டு எடுத்துட்டோம். 108 போய் போப்ல ஆவற வேலையை போய் பாரு போ. ஏய் சும்மா எங்கடா நீ வந்து அதிகாரம்லாம் பண்ணிட்டு இருக்காத சரியா? என்னமோ இன்னைக்கு தான் கல்யாணம் ஆன மாதிரி ஏய் போய் நான் கல்யாணம் பண்ணது. ஐயோ சாமி, ஏன்டா கல்யாணம் பண்ணாலும் இப்ப தோடுது, கல்யாணம் நாள் வேற கொண்டாடி உனக்கு நொட்டுவாங்க. ஐயம்மா என் ஒய்ஃபுக்கு ஒரு 10 முழம் குண்டு மல்லி கொடுங்க. எதுக்குங்க 10 முழம்? ஒரு முழம் போதும். நோ 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 we are new coupled marriage. ஐயோ மயிரு நீ பெரிய மயிறு தானே. ஏய் நான் உனக்குலாம் டீ வச்சு கொடுங்க அவசியம் இதே எனக்கு கிடையாது, கிளம்பு போ. உனக்கு வேணா போய் நீ டீ வச்சு குடி போ. காலையில என்ன வேலை செஞ்ச? நான் என்ன வேணாலும் செய்வேன், சும்மா கூட பார்த்து கிடப்பேன். நீ ஏன் கேட்கறாத? நான் என்ன மயிர் சம்பாதிச்சு வந்து ஓட்ட கொடுக்கணும்? என்கிட்ட தான் கொடுக்குறேன். நான் சம்பாதிச்சுட்டு வரணும்னு கேட்கறேன். 3 வேளை திங்கிறல்ல, சம்பாதிச்சா வந்து நான் சம்பாதிக்கிற காசு தான் நீ திங்கிற. சரி சம்பாதிச்சு வந்து உன் கையில வேற கொடுத்து சரி எது வேணாலும் நான் வந்து ஓட்ட ஆர்த்தி குடு ஆர்த்தி வாங்கிட்டு வேற போகணும் உனக்கு. சரி நக்கல் மயிரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சரி ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ வாழ்த்தி, தேவையில்லாம என்ன கையோங்கிட்டு வர? என்ன கையோங்கிட்டு வர? நக்கல் மயிர் பண்ணிட்டு என்ன கையோங்கிட்டு அடிச்சு என்ன கையோங்கிட்டு வர? அப்படியே நீ அடிச்சா அப்படியே வந்து அடி வாங்கி தின்றுவாங்க. என்ன கை ஐயோ பிடிக்கிறியாடி? என்ன கையோங்கி? என்ன மயிர் விதி பண்ணிட்டு இருக்க? என்ன அடிக்கிற? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நான் சொன்னா உனக்கு அது குத்துது. நீ பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த பார், எதுக்கு உட்கார்ந்துக்கிறது யார் தெரியுதா? சூனா பானா. நீ ஒண்ணுமே பண்றதே இல்லாதனால நான் சொல்றேன். நீ அதை ஏதாச்சும் பண்றியா? தேவலாம் பண்ணிட்டு இருக்காத அர்த்தி, புதுசு புதுசா பண்ணிட்டு இருந்தாக்கா என்ன பண்றாங்க? உனக்கு என்ன புதுசு புதுசா பண்றாங்க? என்ன புதுசு புதுசா பண்றாங்க? உனக்கு கேள்வி கேட்டா உனக்கு குத்துமா? ஏய்யா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு பேரு சூனா பானா. உனக்கு கேள்வி கேட்டா உனக்கு குத்தும். என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டா உனக்கு குத்தும். அதே புத்தியே கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் இன்னும் 10 பேருக்கு சொல்லி கொடுப்பேன். எனக்கு பாரு, நான் வந்து பாப்பாவா எனக்கு வந்து சொல்லி வேற கொடுப்பாங்க.
உனக்கு வந்து உனக்கு தானே சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு சுய சொந்த புத்தி புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. உனக்கு உனக்கு சுய புத்திங்கிறது நீ ஒரு தத்தி மாதிரி, நீ ஒரு சைக்கோ, நீ நீ ஒரு யோசிச்சு- பைத்தியம், நீ ஒரு மென்டல். நீ போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீ யோசிச்சு எனக்கு அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணுவேன். ஆமா ஆமா, அதை எனக்கு விட்டுட்டு- சுய புத்தியே கிடையாது. அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அதை வந்து என்கிட்ட வந்து ஆமா, எனக்கு சுய புத்தியே கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது, அப்படி சுய வந்து புத்தியும் நான் பண்ணணுங்கிற கிடையாது. அவசியமும் சரியா? நீ பெரிய புத்திசாலி தானே. என்ன பண்ணிருக்க சொல்லு. நான் பண்ணிருக்கேன். என்ன பண்ணு, உனக்கு பண்ணணுங்கிற அவசியமே இப்ப இந்த கிடையாது. வீட்ல இந்த வாஷிங் மிஷின் இருக்குன்னா சரியா, என் துணி மட்டும் தான் நான் அதுல போட்டு துவைக்கேன். சார், நீங்க போட்டு துவைக்கிறது கிடையாது. சரி அப்ப சரி, வாஷிங் மிஷின் வேணும். சரி, கொடுத்தது fridge. அப்ப நீ வந்து கையில துவைக்கணும். என்ன இதுக்கு வந்து உன் துணி நான் கையில துவைக்கணும்? துவைக்காத விட்டுரு. போய் வேற யாருக்காச்சும் கொடுத்து துவை. துவைச்சிக்கிற விட்டுரு. அவ்வளவுதான். நீ என்ன துவைச்சுதான் வந்துட்டு தீராம் அப்படியே. நீ துவைச்சுதான் இப்ப பைத்தியம். தயிர் சோத்துக்கு போற மாதிரி ட்ரீம்ஸ் உடனே சரியான சைக்கோ கல்யாணம் பண்ணிட்டு அப்பா மெண்டல் குடும்பத்தோட என்னதான் பண்றதோ. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? நான் தான் பெரிய சைக்கோட்ட மாட்டிக்கிட்டு கழிச்சுட்டு இருக்கேன். மெண்டலா கோசே உன்னா தத்தி சைக்கோ என்ன இதுக்கு மேல என்ன உனக்கு சொல்றது? உன்னை பத்தி நீயே சொல்லிட்டு ஒரு இருக்க. கேவலமான ஜென்மமாக்கும். உன்னை பத்தி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். நீயே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியும். ஒரு கேவலமான ஜென்மம். அதுதான் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஏன் சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது. என்ன ஜென்மோ அது, என்ன லிஸ்ட்ல வச்சுக்க முடியாது. அதேதான் நீ எல்லாம் என்ன லிஸ்டே தெரியும். ஏய் போயிடுச்சு. எந்த லிஸ்ட்ல உன்னை வச்சு தொலைவுன்னு தெரியல. நல்லா மூக்கு விட்டு தின்னுட்டு தின்ன சோத்துல கூட சோத்து இப்ப தின்னுட்டு தெம்பா பேசுற பாரு, அது கூட நான் சம்பாதிச்சு வந்ததுதான். தெம்பா பேசுறேன். மணி அடிச்சிட்டு இருக்காங்க. கிழட்டு சிரிக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற இந்த பாருங்க. தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க வான்னு பொழந்துருவனி மரியாதை ஓடி நீ வேலைக்கு போய் நீ சோறு திங்கணும், உன் நாளாக துணிமணி மாட்டிட்டு வெளியே போகணும்னா கூட அதுக்கு நான் வேணும். உனக்கு வந்து சோறாக்கி போட்டுக்கிட்டு உன் துணிமணிகளை துவைச்சு போட்டு இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியா இருக்கிறேன்ல, அதுக்கு நான் வேணும். குடும்பம் அழிஞ்சு போவோம். அப்படியே உங்க அப்பா வேலைக்காரியா இருந்து எல்லாம் இப்படி நீட்டா வச்சுக்கிறப்பா வீட்டை சூப்பரா. போடா போய் வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போடா. தலை சிரிக்கிறேன். சீன்மேட் போட்டுட்டு போலாம். நீட்டா வச்சிருக்கிற வீட்டை. ஏய் வாயை மூடிக்கோ பாசா, அப்புறம் செம்ம டென்ஷன் ஆயிருவேன். யாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. யார் டென்ஷன் ஆகுறாங்க? நான் இந்த அளவு சிரிச்சிட்டு பேசிக்கிறேன்னு பாத்துட்டு இருக்கிறியா? நான் இல்ல சீரியஸா பேசி பார்க்கலாம். சீரியஸா பேசி பார்க்கலாம். தேவலாம் வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்காத. வெத்தலை பாக்கு வேற போடுவாங்களா? ஒண்ணு இருக்க ஒண்ணு பேசி எங்க போடு தெரியாது. வெத்தலை பாக்கு போட்டு பார்க்கலாம். போடு வெத்தலை பாக்கு. நீ கொட்டை பாக்கு போடுவியா நிஜம் பாக்கு போடுவியா? என்ன பாக்கு போடுறேன்னு பாக்குறியா? பார்க்கலாம். அடிச்சு போடுவோம். உங்களுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு வா. சைக்கோ இப்ப நீ இவ்வளவுதான் சொல்லிட்டு யார் சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கா? சைக்கோ தரமா பண்ணிட்டு இருக்காங்க. போ வா அடி வா. போ வா 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 அடி. மூணாறு கூட்டு மூணாறு. இந்த முறைக்கு 3-6 பேரை கூட்டிட்டு போய் பீச்சில் உட்காந்து இளநீ குடிச்சுக்கிட்டு காத்து வேற, பீச்சு காத்து வேற. வாய் நாய் சூத்து மாதிரி இருக்குது. வாய் கில்லுன்னு அடிச்சு போடுவாட்டி. தொட்டனா சனிய இதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து தொலைஞ்சு, இதெல்லாம் கல்யாணம் பண்றது தொலைஞ்சு என் வாழ்க்கை போனதான் மிச்சம். வாய் பேசிட்டு போடா போடா டே போடா 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 டே போடா 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 டே 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 பசா பசா டே சொல்லி கூப்பிடறாங்க கண்டாடியே. யோ வீட்டுக்கு காசு கொடுக்காத புருஷன் பேரை 1000 தடவை சொல்லுவேன். பசா பசா டே பசா பசா டே 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 டே
சப்பு சப்பு அடிச்சு போடுங்க. எங்க அடி உங்க அடி டேய் 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 அடிச்சு போடுங்க லவுட்ல டென்ஷன் ஆயிட்டியா டேய் உடுப்ல டேய் 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 பசா பசா டேய் டேய் ரோட்ல போ பசா பசா டேய் அந்த ரோட்ல டேய் 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 அந்த மோளத்தை டேய் 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 அந்த மோளத்தை எடுத்துட்டு ரோட்ல போ டேய் 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 பசா பசா டேய் சைக்கோ புதியா நீ டேய் நம்மள இருப்ல போய் வேலைய பாரு டேய் டீ வச்சிட்டு வா போடா போய் டீ வச்சிட்டு வா போடா போடா ஏய் மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க போப்ல போடா 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 டேய் மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். என்னப்ல உனக்கு பிரச்சனை போடா போடா யாத்தி போடா போடா ஏப்ல ஏதோ பண்ணிட்டு சூனிங்கன்னு வச்சிட்டாங்களா போடா சூனிங்கன்னு வச்சிட்டாங்களா போடா போடா அம்மா எடுப்படா ஏதோ பண்ணிட்டாங்களா மாயம் வந்து பண்ணிட்டாங்களா உனக்கு ஏதாச்சும் போடா அது விவேக் படத்துல வந்து இப்படி வாய்ப்புல வச்சு வாய்ப்போட அந்த மாதிரி உனக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா அப்படிதான் பண்ணிட்டாங்க அப்படிதான் பண்ணிட்டாங்க நான் பைத்தியம் இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார் அப்படிதான் பண்ணிட்டாங்க. வாயில சூனி வச்சிட்டாங்க. நான் பைத்தியம். ஏய் இந்தாப்ல நான் பைத்தியம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. நான் பைத்தியம். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்கிற? விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியாப்ல? சத்தியமா அடிச்சு விடுவோம்ல. பைத்தியக்கார புதிய நீ டென்ஷன் பண்ணிட்டு இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு, ஃபர்ஸ்ட் சைக்கிக் டிசார்டர். நல்லபடியா வந்ததுதான் பிரச்சனை நினைக்கிறியா? பைத்தியம். போ போ சாரை கடிக்கு போ. ஃப்ரெண்டே லவ் மேட்ரே ஃபீலாடாப்ல ஆப்சர கூலடாப்ல. நீ போயிட்டு வரதுக்குள்ள இந்த வீடு என்ன ஆகுதுன்னு மட்டும் நீ பாரு. போ 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 போ. ஒரு பிஸ்கட் எடுத்துன்னு அதை எடுத்துன்னு நான் என்ன மயிருக்கு திங்கணும், நீ தின்னு எடுத்து. பைத்தியம். போ வெளியே வச்சு. கம்முடுப்ல அம்மா. டயர்டா லவ் பே உடுப்ல. உடுப்ல டென்ஷன் பண்ணிட்டு வெளியே போ. நான் சிரிச்சிட்டு பேசிட்டு நினைக்காத அடிச்சு போடுவோம்ல. அப்புறம் தேவைதான் பண்ணிட்டு இருந்தா விலையில தான் உடையும். அப்புறம்
அது வாழ்க்கையே உடஞ்சு போச்சு. வளையல் உடஞ்சா என்ன? ஓ, ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது? ஓ வெளியே போ. போடா வெளியே. போடா போடா வெளியே போடா. வெளியே போடா. இல்ல டிவி அடிச்சிடுவேன். பார்த்துட்டே இருக்கிற நினைச்சிருக்காங்க. அடுத்து சப்பு சப்புன்னு இடிக்கிறோம். லூசு பண்ணிட்டுலாம் சும்மா டென்ஷன் பண்ணிட்டு போறேன். விளக்கு மாதிரி எடுத்து விடுவோம். நீங்க அடி பாக்கலாம். அடிச்சு விடுவோம்ல. டென்ஷன் மாதிரி பண்ணிட்டு அடி பாக்கலாம். அடி 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 கடுப்பு மாதிரி பண்ணிட்டு ரப்பு ரப்பு இழுத்து விடுவோம். அடிக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறியா? சரி 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 கோவப்படுறியா? சரி கோவப்படுறியா? சரி 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 கோவப்படுறியா? சரி கோவப்படாத வா வாங்கி. கம்முன்னு சும்மா 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 உட்காரு உட்காரு உட்காரு. கோவப்படுறியா? சரி சரி கோவப்படாத கோவப்படாத. இல்ல அண்ணினான்னு கேக்குறேன். அண்ணி விடாத. அப்புறம் தூக்கி வச்சு கொஞ்சம் இங்க வா. அங்க பாரு. தெரியுதா? நீ மட்டும் தான் என்னை பிராங்க் பண்ணுவியா? நானும் உன்னை பிராங்க் பண்ணுவேன்டா. அவரு தெரியுதா? அங்க தெரியுதா? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற? மென்டல் மாதிரி தரும். அதுக்கு இப்படியா பிள்ளைலாம் போட்டு உடைப்ப. ஃப்ரெண்ட்ஸ், ப்ராங்க் பண்ணுறங்கிற பேரில் இந்த சனி என்ன பண்ணி வச்சுருக்குதுனாக்கா, பையனோட காரெல்லாம் எடுத்து உடச்சிடா எல்லாம் துக்கு தூராக உடச்சி அவன் வந்து பார்த்தாங்கன்னா என்ன கற்றுவான். இந்த பிள்ளை என்னென்ன பண்ணி தொலைஞ்சிருக்குது. நான் கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். என்னடா சைக்கோ மாதிரி பண்ணுதேன்னு சொல்லி. ஐயோ அப்பா இப்போ தான் வேலையை விட்டு வரேன். இந்த மாதிரி பண்ணால் யாருக்கா இருந்தாலும் கோவம் வருமா வராதாங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இருக்கும்போதே எப்படி இருக்குதுனாக்கா, இதில் வேற ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லி பேரில் வந்து எண்ணெய் போட்டு சாவடிச்சிட்டு இருக்குது. இல்லை எடுத்து உடஞ்சி போச்சு. எத்தனை நாளைக்கு தாங்க இவரே நம்மளை ப்ராங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால தான் இன்னைக்கு வந்து பாஷாவை ப்ராங்க் பண்ணனா. அதுக்குன்னு இப்படியா கரும சைக்கோ தனமா இப்படியா பண்ணணும்ல? நல்லா பண்ணணும்ல. பாருங்க வீட்டை எப்படி கண்டகோலம் பண்ணி வச்சிருக்குதுன்ட்டா. இதுகிட்ட நான் மாட்டிக்கிட்டு நான் தான் சின்னப்பட்டு சீரழிகிறேன். இதில் வேறு நாம இந்த பிள்ளை வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அப்போ வந்து என்ன சொன்னேன், என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வாய் பேசு. நான் பேசுறது எல்லாம் வந்து சொல்லியாச்சுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரணும்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை தட்டி வச்சுருங்க. பாய். பாய்.